உங்களால் டெய்லி 2 to 3 hours ஒர்க் பண்ணி மந்த்லி 20 to 30K ஏர்ன் பண்ண முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எஸ், உங்களால் முடியும். அண்ட் இதுக்கு எந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அண்ட் வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. அண்ட் த சீரீஸ் இஸ் இ-காமர்ஸ். ஃபர்ஸ்ட் இ-காமர்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இ-காமர்ஸ்னா டிஜிட்டல்ல ஒரு ப்ராடக்டை பையோ செல்லோ பண்ணீங்கன்னா அதுதான் இ-காமர்ஸ். இ-காமர்ஸ்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம். அது ஒரு வெப்சைட்டோ அது ஒரு ப்ராடக்டோ கிடையாது. அந்த வெப் பிளாட்ஃபார்ம்குள்ள நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. டிராப் ஷிப்பிங், அப்புறம் ஸ்னீக்கர்ஸ் ரீசெல்லிங், அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இ-காமர்ஸும் பிசினஸும் ஒன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது ஒண்ணு கிடையாது. இ-காமர்ஸ்னா டிஜிட்டல்ல பை பண்றது, செல் பண்றது. பட் பிசினஸ்னா மொத்த பிசினஸ்மே டிஜிட்டல்ல ரன் பண்றது. இப்போ இ-காமர்ஸ்னா ஜஸ்ட் நீங்க ஒரு பொருளை வாங்குவீங்க, அப்படி இல்லைன்னா விற்பீங்க. பிசினஸ்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல இல்ல டிஜிட்டல்ல தான் இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், பிசினஸ்க்கு புக் செல்லிங். நீங்க காசு கொடுத்தீங்கன்னா அந்த PDF அனுப்புவாங்க, அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஸோ தட் இஸ் பிசினஸ். இ-காமர்ஸ்னா டிராப் ஷிப்பிங், அந்த மாதிரி நிறைய இருக்கு. இ-காமர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராடக்ட்டை தான் நீங்க சேல் பண்றீங்க. ஒன்னு அவங்கெல்லாம் அந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி உங்க வெப்சைட்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் நீங்க அட்வர்டைஸ் பண்ணுவீங்க சோஷியல் மீடியால, அது மூலயமா வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. உங்களோட வெப்சைட்டும் சர்வீஸும் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்க காம்படிட்டரோட வெப்சைட்ல வாங்காம உங்க வெப்சைட்ல வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் நோட் திஸ் பாயிண்ட், என்னைக்குமே டிஜிட்டல்ல ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா அது அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப அடிக்டிவா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கேஷ் கையில கொடுக்கறதோட நீங்க டிஜிட்டல்ல ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ஜென்ரேஷன்ல இ-காமர்ஸ்ன்றது டே டு டே டெவலப் ஆயிட்டு இருக்கு. மில்லியன் ப்ராடக்ட் டே டு டே வித்துட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் இத பத்தி தெரிஞ்சு ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்கன்னா சாரி, யூ ஆர் அ லூசர். இ-காமர்ஸ்ல செவரல் பார்ட்ஸ் இருந்துன்னு சொல்லியிருந்தேன். பட் ரொம்ப மெயினான 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ்னா டிராப் ஷிப்பிங், KDP அண்ட் ஸ்னீக்கர்ஸ் ரீசெல்லிங் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டிராப் ஷிப்பிங். உங்களோட வெப்சைட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக 2 to 400 தேவைப்படும். அண்ட் நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்காக ஆர்கானிக் வேவும் இருக்கு. மணி நீங்க கொடுத்தும் அட்வர்டைஸ் பண்ணலாம், தட்ஸ் அப் டு யூ. அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா KDP, கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங். இதுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்காக உங்களுக்கு 200 to 400 இன்வெஸ்ட்மெண்ட் சேம் தேவைப்படும். அதே ஆர்கானிக் வேவும் இருக்கு, மணி வேவும் இருக்கு நீங்க அட்வர்டைஸ் பண்றதுக்கு. தேர்ட் அண்ட் ஃபைனல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்னீக்கர்ஸ் ரீசெல்லிங். இதோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கும், ரிஸ்க் அதை விட அதிகமா இருக்கும். பட் ரிஸ்க் எங்க அதிகமா இருக்கும், அங்கதானே ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமா இருக்கும். ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் இங்க ரொம்ப ஹையா இருக்கும் அதர் தென் டிராப் ஷிப்பிங் அண்ட் KDP. ஸோ இப்போ இ-காமர்ஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ண போறோம்னா இதை 3 பார்ட்டா பிரிச்சு, டிராப் ஷிப்பிங்னா அதோட டுட்டோரியல், லைக் எப்படி அது ஒர்க் ஆகுது, அதோட வெப்சைட், அதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், அதோட வின்னிங் ப்ராடக்ட்ஸ் என்னன்னு எல்லாமே போட போறோம். ஸோ நீங்க என்ன பண்ணா ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுங்க எங்க கூட. அண்ட் until then see you, டாடா guys, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம், பை.